Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு அக்ஷாஸ் ரெசிபீஸில் ரொம்பவே ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் சாப்பிட விரும்பாதவங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்டியாக சமைச்சு கொடுத்தோம்னா 5 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்ச பீட்ரூட் காலி ஆகிடும். இதை நான் எங்கள் வீட்டில் டெஸ்ட் பண்ணிட்டு தாங்க உங்களுக்கு சொல்கிறேன். பீட்ரூட் பொரியல் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு என்னென்ன தேவையோ அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிப்பு கொடுக்கறதுக்கு என்னென்ன தேவையோ அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போது ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகாய், அப்புறம் அரை மூடி துருவின தேங்காய், இது மூணுத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து ஒரு 2 திருப்பினீங்கன்னா போதும். நான் சொன்ன மாதிரி தேங்காய் மசாலா ரெடி ஆகிடும். தேங்காவை கரகரப்பாக அரைச்சிக்கிட்டோம்னா தான் கடைசியாக நம்ம பொரியலில் சேர்க்கும் போது நல்லா உதிரியாக இருக்கும். பொரியல் நல்லா உதிரியாக இருக்கும். பொரியல் செய்யறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கிட்டேன். ஸ்டவ்வில் பேன் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே தாளிக்க வேண்டியதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உளுந்து லைட்டாக நரம் மாறும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம சமையல் செய்யும்போது தாளிக்கிறோம் இல்லையா, அதுக்கு நான் ஒரு சின்ன டிப் சொல்லிக்கிறேன். தாளிக்கிறதுல என்ன பெருசாக விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது என்னென்னா, கடுகு வெடித்ததும் உளுத்தம் பருப்பு சேர்க்குறோம்ல, அது ரொம்ப கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். அது தேஞ்சு போய் கருப்பாக மாறிடுச்சுன்னா நம்ம செய்கிற டிஷ்ஷே டேஸ்ட் மாறிடும். உளுத்தம் பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்கும் போதே நம்ம காயை சேர்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பீட்ரூட்டை தோல் சீவிட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண பீட்ரூட்டை குக்கரில் 2 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. பீட்ரூட் நல்லா ஆறுனதுக்கப்புறமா துருவிக்கலாம். இந்த பொரியல் செய்யறதுக்கு நான் 1/4 கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட்டை பேனில் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட்ரூட்டை கிளறி விட்டுக்கோங்க. பீட்ரூட்டை நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகாது இந்த பொரியல் செய்யறதுக்கு. 2 நிமிஷத்தில் இந்த பொரியல் செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்தது நான் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டில் சாதாரணமாகவே ஒரு இனிப்பு இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக இதை பூண்டு குழம்பு, மிளகு குழம்பு, இல்லாட்டி காரக்குழம்பு, இந்த மாதிரி குழம்புங்களுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டோம்னாக்கா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு சர்விங் டிஷ்க்கு மாற்றிக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டு, உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷோட கலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பிரைட்டான ஒரு நேச்சுரல் கலர் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த கலரை பார்த்தோன்னே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். பீட்ரூட்டோட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீமோக்ளோபின் எண்ணிக்கையை அதிகரிக்குங்க. அனீமியா மாதிரி பிரச்சனையிலேருந்து அவதிப்படுறவங்களுக்கு தினமும் பீட்ரூட்டை உங்கள் டயட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இரத்த சோகையை குணமாக்கும். இந்த பீட்ரூட் பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பபாய்.